வணக்கம். ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்பண சுவாமி, அங்காள பரமேஸ்வரி, பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். பொதுவா இந்த துலாம் ராசிக்காரங்க பொதுவாவே பாத்தீங்க அப்படின்னா இவங்க கரெக்டா ஜட்ஜ் பண்ணக்கூடியவங்கன்னு ஆல்ரெடி நான் நிறைய பதிவுகள்ல சொல்லியிருப்பேன். இந்த துலாம் ராசிக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இவங்க சுகபோக வாழ்க்கை அப்படிங்கிறது ஈஸியா கிடைக்கக்கூடிய ராசி. இவங்களுக்கு உழைப்பு மேல பெரிய நம்பிக்கை, உழைப்பு தான் ஒருத்தரை ஜெயிக்க வைக்குங்கிறதுல அவங்களுக்கு பெரிய ஒரு விஷயமா தோணாது. உழைப்புக்கு மேல உள்ள பலன் தான் உங்களுக்கு நடக்கும். ஒரு சொத்து சுகங்கள் சேர்றதுன்னா கூட துலாம் ராசிக்காரங்களுக்கு அவங்க சம்பாதிச்சதா இருக்காது, அடுத்தவங்க சம்பாதிச்ச பணத்துல உட்கார்ந்து அதுல பெரிய ஆளாகக்கூடிய விஷயங்கள் தான் நிறைய இருக்கும். பாட்டன் வழி, கணவர் வழி உறவுகள், மனைவி வழி உறவுகள் அப்படிங்கிறதுலதான் அவங்களுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடான ஒரு பண விஷயங்கள், பரிமாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். அவங்களுடைய பார்ட்னர்ஷிப் மூலமா தான் அது வெற்றியை அதிகப்படுத்தக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடியதா துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் 2026 மாத பலன்கள் ஏற்படுமா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். 10ல சூரியனும் குருவும் இருக்கிறது அப்படிங்கிறது பட்டம் பதவி போகுமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா பட்டம் பதவி அதிகரிக்கக்கூடியதாக, அதாவது அந்த சான்சஸ் அதிகமா கொடுக்கக்கூடியதாக இப்ப இருக்கு. தொழில நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்கு அப்புறம் 11ல வருகின்ற இந்த சூரியன் மிகப்பெரிய வெற்றியும் கொடுப்பார். உச்ச குருவோட சூரியன் இருக்கும் போதும் தொழில மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டத்தையும் கொடுப்பார். 11ல இருக்கும்போது மிகப்பெரிய லாபத்தையும் கொடுக்க போறார் துலாம் ராசி. இதே மாதிரி 9ல இருக்கக்கூடிய செவ்வாயும் 9ல இருக்கக்கூடிய புதனும் மாறப்போகுது. புதனும் அடிக்கடி மாறும். அப்போ இதுல காமனா சொல்லணும் அப்படின்னா இந்த செவ்வாயும் புதனும் உங்களுக்கு பூர்வ புண்ணியத்துல உட்கார்ந்துருக்காரு, பாக்கியஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காரு. பாக்கியஸ்தானத்துல உட்காரும் போது கண்டிப்பாக இடம் விட்டு இடம் போகக்கூடியதாகவும் நிறைய சொத்து சுகங்கள், உங்களுடைய பூர்வீக ஸ்தானத்துல இருக்கக்கூடிய அப்பா வழி சொத்துக்கள் எல்லாமே கிடைக்கக்கூடியதாக கண்டிப்பா இருக்கும். மிகப்பெரிய வெற்றியாளர்களாக இந்த காலகட்டங்கள் திகழ்வீர்கள். மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகிறது. நிறைய வசூல் ஆகக்கூடிய, ஏற்கனவே எந்த ஒரு விஷயமும் நடக்கல மேடம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் இப்போ வசூல் ஆகக்கூடிய பணங்கள்லாம் வசூலாகும். 12ஆம் இடத்துல சுக்கிரன் வராரு அப்படிங்கும்போது சுகபோகஸ்தானத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஒரு அந்யோன்யம் பிறக்கும், நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது ரொம்ப இயல்பான நல்ல உறவுகளாக இருக்கும். மற்றவர்களுக்கு ஒரு பிரயோஜனமான உறவா இருக்கும், சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய உறவா இருக்கும். அதாவது தூக்கமின்மையில கவலைப்பட்டவங்களுக்கு எல்லாம் இப்ப தூக்கம் சரியா வரும். அதே மாதிரி இந்த காலகட்டங்கள்ல சுக்கிரன் 12ல இருக்கிறது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும். நிறைய சொகுசுகளை கொடுக்கும். சொகுசான கார், சொகுசான பங்களா, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா கொடுத்துரும். சனி என்ன பண்ணுவார்? 6ஆம் இடத்து சனி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ருணு ரோக சத்ருஸ்தானம், எதிரிகள்லாம் காணாம போவாங்க. கடனை மட்டும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும். நோய் வர்றதுக்கான ஆரோக்கியமான உடல் நிலைக்கு தேவையான உணவுகளை நீங்க பார்த்து சாப்பிடணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் துலாம் ராசிக்காரங்க ஃபாலோ பண்ணும்போது மிகப்பெரிய ஒரு மாற்றங்களும் ஏற்றங்களும் இருக்கும். உங்க லைஃப் ஸ்டைல இப்ப மாற்றக்கூடிய விஷயங்களும் இப்போதான் நீங்க அதை எடுக்கணும், அந்த நடவடிக்கை. துலாம் ராசிக்காரங்க உச்சம் பெற்ற அந்த சுக்கிரன் 12ல மறையிறது அவ்வளவு நன்மை இல்லைன்னாலும் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய நல்ல பிராப்தமும் ஏற்படும். வெளிநாட்டு படிக்கக்கூடிய, வெளிநாட்டு வேலை கிடைக்கக்கூடிய விஷயங்களும் நல்லபடியா அமையும். இந்த மாதிரி 5ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல கேது. பிள்ளைங்க விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. எடுக்கிற முடிவுல ஆசிலேஷனா இருந்தா எல்லாத்தையும் கன்சல்ட் பண்ணி எடுங்க. ஒரு துறை சார்ந்த நிபுணர்கள் கேட்டு எடுங்க. அதே மாதிரி IVF ஃபெர்டிலிட்டி மாதிரி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய ஒரு வெற்றி, அதாவது அடுத்த நிலைக்கு போவீங்க. நல்ல ஒரு விஷயமா புத்திர தோஷம் அப்படிங்கிறது கொடுத்தாலும் உங்களுக்கு கவனமா அதை செயல்படும் போது நல்ல மாற்றங்கள் இருக்கும். அதே மாதிரி பிள்ளைங்க விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கும். புத்திர தடை ஏற்படக்கூடிய குலதெய்வ வழிபாடு அனுஷ்டிக்கணும் இந்த நேரத்துல. கேது 11ல கேது மிகையான ஆன்மீக பக்தியை கொடுத்துரும். அதே மாதிரி 11ல சூரியன் கேது சேரும் போது ஒரு நல்ல பலன்கள் இல்லை, கிரகண தோஷம் ஏற்படும். அந்த நேரத்துல கொஞ்சம் மன அழுத்தம், மன சங்கடம் அதெல்லாம் ஏற்படக்கூடியது, கவனமா இருங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்கள்
சுக்கிர வழிபாடு ரொம்ப நல்லது. மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க, மிகப்பெரிய ஒரு வெற்றியை துணை. ராசிக்காரங்களுக்கு தொழில ஏற்றமும் உத்தியோகத்துல மாற்றங்களும் கண்டிப்பா கிடைக்கும். நிறைய லாபத்தை பார்க்க போறாங்க. பிசினஸ்ல மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் இருக்கும். பெண்கள் விஷயத்துல மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங்கான ரோல்லாம் இப்ப சூப்பரா மாறப்போகுது. மிகப்பெரிய வெற்றியை காண போகிறீர்கள். அதே மாதிரி பெண்கள் விஷயத்துல ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். அதே சமயத்துல உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த சுக்கிரனும் கொடுப்பார். அவங்களுக்கு உச்சகுரு உள்ள வர்றது அப்படிங்கிறது இன்னும் ஒரு மேன்மையான பலன்கள் கண்டிப்பா இருக்கும். பட்டப்படிப்பு படிக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். தொழில சூப்பரான மாற்றங்கள் ஏற்படும். அதே மாதிரி செஞ்ச தொழில திருப்பி உங்க தந்தையார் தொழில எடுத்து செய்யக்கூடிய விஷயங்களும் சில பேர்த்துக்கு அமையும். நிறைய மாற்றங்களை சந்திக்க போகிறீர்கள் துலாம் ராசிக்காரங்களுக்கு. ஆனா இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக திருமணம் போன்ற பிராப்தங்கள் ஏற்படும். குழந்தை பாக்கியம் தடைப்பட்டவர்களுக்கு இப்ப தடை இன்றி கிடைக்கக்கூடிய விஷயமும் சில இடத்துல கிடைக்கும், குலதெய்வ அனுகிரகத்தை பொறுத்து. அதே மாதிரி தசா புத்திகள் உங்களுக்கு ஃபேவராக இருக்குது அப்படின்னா கண்டிப்பா இந்த காலகட்டம் மிகப்பெரிய யோக பிராப்தத்தை கண்டிப்பாக கொடுத்துவிடும். மாற்றங்களை நோக்கி ஏற்றங்களை நோக்கி துலாம் ராசிக்காரங்க சென்று கொண்டிருக்கிறீர்கள். அது உங்களுக்கு மாற்றமே இருக்காது. சில பிரச்சனைகள் தசாபூத்திகள் உங்களுக்கு சரியாக இருக்குமானால் இப்போது வெற்றி காலம் அப்படின்னு சொல்லலாம். நீங்க நினைத்ததை நடத்தக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் இருக்கும். கணவன் மனை கூட அந்யோன்யம் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே மாதிரி வெளிநாடு பணியிடை நீக்கம் பெற்றவர்கள் அவங்க எல்லாம் திரும்பி அங்கே போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்த போறார் துலாம் ராசிக்காரங்களுக்கு. மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு மிக முக்கியமான முடிவுகளும் விஷயங்களும் இப்போது கண்டிப்பாக நடந்தே தீரும் அப்படிங்கறத மாற்றுக்கிறது இல்லை. துலாம் ராசிக்காரங்களுக்கு கொடுத்தே தீரும் சொல்லி துலாம் ராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் ஸ்ரீவாரி பெருமாளை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். ஓம் நமோ நாராயணா. நன்றி.